ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னிலிருந்து நம்ம சேனல்ல ஒரு புது சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் டிராமாவை தான் பார்க்க போறோம். சீரீஸோட பேரு க்ளோரி. இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. மொத்தமா இதுல 36 எபிசோடு இருக்கு. ஒரு எபிசோட் வர நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கலாம். அந்த எந்த எபிசோடையும் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். ஆம்பளைங்க தான் எல்லாம், அவங்க கையில தான் அதிகாரம் அப்படின்னு இருந்துட்டு இருக்க இந்த உலகத்துல ஒரு காலகட்டத்துல ஒரு நாடை கம்ப்ளீட்டா வந்து பெண்கள் தான் கையாண்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஆம்பளைங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா பாதுகாப்பு வேலையில இருக்குது, இல்லைன்னா விவசாயம் பாக்குறது, அது மட்டும் தான் அவங்க வேலை. மத்தபடி ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் லேடிஸ் கிட்ட தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஊர்ல பிறந்த பொண்ணு தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோயின். அவ பேரு ஷன்பா. ஷன்பா ஒரு மிகப்பெரிய குடும்பத்தோட அடுத்த வாரிசு. இந்த குடும்பம் பரம்பரையா எக்கச்சக்கமான டீ ஃபேக்டரி எல்லாம் வச்சு அதுல இருந்து டீ எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி நாடு முழுக்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சப்ளை பண்றதுக்காக கிட்டத்தட்ட 300க்கும் மேல பெரிய மலைகள்ல டீக்கள் எல்லாம் நட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. அவ்வளவு ஒரு பெரிய ஃபேமிலியில பிறந்த அடுத்த வாரிசாக போற நம்ம ஷன்பா 400 வருஷத்துக்கும் மேல அவங்க குடும்ப பாரம்பரியத்தை அதை விட ரொம்ப அதிகமா கட்டி காப்பாத்த ஆரம்பிக்கிறா. அவரோட பார்வைக்கே பல பேர் பயந்து நடுங்குவாங்களாம். அந்த மாதிரி ஷன்பா இது ஒரு ஊருக்கு ட்ரிப் போயிட்டு அங்க டீ எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் திரும்ப வந்துட்டு இருக்கா. சரியா இந்த நேரம்னு பார்த்து ஷன்பா ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சு பாக்குறா. ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கால, அந்த ஊர்ல நம்ம ஷன்பா வந்துட்டு இருக்கும் போது ஷன்பாக்கு ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளை எல்லாம் பார்த்து வச்சிட்டு இருக்காங்க அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. ஆனா அந்த பையன் வேற ஒரு பொண்ணு கூட, வேலைக்கார பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான். அது வெளியே தெரிஞ்சு போயிருக்கு. அந்த வீட்டை பாத்துக்கிட்டு இருக்க மேனேஜர் நம்ம ஷன்பா கிட்ட போட்டு கொடுத்துடுறான். நீ வேலைக்கு கூட்டு வந்திருக்கல்ல, இந்த பொண்ணு பேர் இவதான் என்ன மயக்கிட்டா, நான் ஒன்னும் பண்ணல ஷன்பா அப்படின்னு அந்த பையன் பயந்து சமாளிக்க ஆரம்பிக்கிறான். கால விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஷன்பா பாக்குறா, ஏன்னா உனக்குங்கிறது அறிவே இல்லையா, உன்ன மாதிரி ஒரு ஆளுங்களுக்குலாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நான் வச்சிருந்தது தப்புதான். இந்த குடும்பத்துல இருந்தே இவனை வெளியே அனுப்புங்க அப்படின்னு அவனுக்கு இருக்கிற பதவி அதிகாரம் அத்தனையும் புடுங்கிட்டு ஷன்பா அங்கிருந்து அனுப்பிடுறா. ஷன்பா குடும்பத்துல ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாவது நம்ம குடும்பத்து பெருமை இன்னும் அதிகமாகும் எத்தனையோ மாப்பிள்ளைங்க கியூல நிப்பாங்களாம். ஆனா ஷன்பாவே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு அவளுக்கே தெரியாம சீட் பண்ணி இந்த பையன் எப்படி மாட்டிட்டு இருக்கான். ஷன்பா அடுத்த நேரம் அந்த ஈன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தால, இந்த பொண்ணு கூட சேர்ந்துதான் அந்த பையன் ஏமாத்தினான். அந்த பொண்ணு கிட்ட போய் அவளை தூக்கி விட்டு, உன்னை எதுக்காக அந்த ஊருக்கு கூட்டு வந்தேன்னு தெரியும்ல, நீ டீ வளர்க்கறதுல உன்னை மிஞ்ச ஆள் வேற யாருமே கிடையாது. இந்த இடத்துல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு டீல, அதெல்லாம் சரி பண்ணணும். உன் தலைமையில உனக்கு இன்னும் நான் ஒரு 3 வருஷம் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு மலை உச்சியை காட்டுறா. சூரிய உதயத்துக்கு அப்புறமா மலை தெரியுது. இந்த மலை முழுசு இப்ப வறண்ட பாலைவனமா கிடக்கு. 3 வருஷத்துல ஒட்டுமொத்தமா நம்ம டீ இங்க பூத்து குலுங்கணும். எப்படி 300 இடத்துல நம்ம டீ ஃபேக்டரி வச்சிருக்கோமோ அதே மாதிரியே டீ ப்ரொடியூஸ் பண்ற ஒரு பெரிய இடமா இது மாறணும் அப்படின்னு ஷன்பா சொல்றா. அப்படியே பண்ற மேடம், உங்க வாக்க காப்பாத்துவேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படியே ஒரு 3 வருஷம் ஓடி போயிடுது. ஒரு எக்ஸ்டென்ஸான ஏரியால ஒரு பாட்டி ஒரு பேத்தி 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. புயல் ஓவரா இருக்கு. அந்த பாட்டி கையில இருக்க பைய கீழே போட அங்க உள்ள வச்சிருக்க காசெல்லாம் வெளியே வந்து விழுந்துருது. அப்ப அந்த பக்கமா அவர் ஒரு டீக்கார லேடி, இங்க வாங்க உள்ள போய் உட்காருங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, புயல் நின்னதுக்கு அப்புறமா கிளம்பலான்னு சொல்ல, சரி வாங்கன்னு பேத்தியும் பாட்டியை கூட்டிட்டு உள்ள போறா. பக்கத்து கடைக்காரங்க எல்லாம் பார்த்து மறுபடியும் அடுத்தவங்களை கொள்ளையடிக்க கிளம்பிட்டா அந்த பொம்பளை. என்ன பண்றது அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உள்ள போய் டீ குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பாட்டியும் பேத்தியும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற அத்தனை காசையும் திருடிட்டு கீழே கறி வெட்டுற இடம் மாதிரி இருக்கு, என்ன கறியை வெட்டுறாங்களோ தெரியல, அந்த இடத்துக்கு இந்த பாட்டியையும் பேத்தியையும் இழுத்துட்டு போறாங்க மயக்கத்துல இருக்கிறவங்கள. என்னது இது, பாட்டி போனங்கான கணக்குறா, பார்க்க வயசானவ மாதிரி இருந்தாலும் வெயிட் இவ்வளவு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை இழுக்கிறாங்க. பார்த்தா டக்குன்னு இந்த பாட்டியை கண்ணு முழிச்சு சுத்தி நிக்கிற அத்தனை பேரையும் பட நடிக்க ஆரம்பிச்சிடுறான். பார்த்தா டேபிள் கீழே பூந்துடுறான். டேபிள் கீழே அத்தனை பேரும் வந்து இவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண ஒருத்தங்களே அட்டாக் பண்ணி முடிச்சிட்டு மூஞ்சில போட்டிருக்க மாஸ்கையும் கழட்டி தூக்கி போட்டுட்டு நம்ம ஹீரோ பேரு ஜின்லாய் வெளியே வந்துடுறான். எவ்வளவு தைரியம்டா அப்படின்னு ஜின்லாய் பாத்துட்டு இருக்கான். ஒரு லேடி கூட்டு வந்தால உள்ள, அவ கையில ஆயுதத்தை எடுத்துட்டு இவன் அட்டாக் பண்ண வரா. ஜின்லாய் அவனையும் வேகமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவளை கரெக்டா பிடிக்கிற அந்த நேரத்துல வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. அந்த லேடி ஓடி போறா. பார்த்தா அந்த ஊரோட போலீஸ் அங்க வரான். இங்க பாருங்க, எங்களே வந்துட்டு அடக்கி வாசிக்க ட்ரை பண்றான், இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு அந்த லேடி கத்த ஆரம்பிக்கிறா. யாருன்னு சொல்லிட்டு ஜின்லாய் வெளியே வரான். அந்த கான்ஸ்டபிள் பாக்குறான். ஜின்லாய் சார் நீங்களா, உங்களை ராஜா அந்த ஊருக்கு வந்துட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டரா அனுப்பியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன், வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு, என்ன பிரச்சனை, அதெல்லாம் ஒண்ணும் கண்டுக்காதீங்க, ஏதாவது சின்ன பிரச்சனை நடந்திருக்கும், நான் அதை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜின்லாய் எத்தனையோ பொண்ணுங்க கடத்தப்பட்டிருக்காங்க, கடத்தப்பட்ட பொண்ணுங்க எங்க, இந்த லேடியை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல ஜின்லாயோட ஆளுங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. இந்த நேரத்துல இந்த கான்ஸ்டபிள் பக்கத்துல வந்துட்டு, இது உள்ளேயே நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியே இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா தேவையில்லாத பிரச்சனையாக போகுது, நான் என்ன
என்ன சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு அவன் பக்கத்துல வந்து நீ உயிரோடயே இருக்க கூடாதுடா அப்படின்னு ஜின்லாய் கிட்ட பக்கத்துல வந்தது குத்துறதுக்கு வரான் அந்த கான்ஸ்டபிள். ஆனா ஜின்லாய் அந்த கையை முறுக்கி விட்டுட்டு ஏற்கனவே வாங்கின உயிர் பலிலாம் பத்தலல்ல, இப்போ என்னையும் காவு கேக்குறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஜின்லாயோட ஆளுங்க எல்லா பக்கத்துல இருந்தும் இருக்காங்க, வேகமா வந்துடுறாங்க. ஜின்லாயோட அசிஸ்டன்ட் பக்கத்துல வரான். ஏண்டா எங்க தலைவர் தனியா வந்து மாட்டிக்கிட்டாருன்னு யாரா சொன்னது, நாங்க படையோட தான் வந்தோம் அப்படின்னு உள்ள கூட வந்து நின்னுட்டு இருக்கான். இப்போ இந்த கான்ஸ்டபிளையும் புடிச்சிடுறாங்க, அந்த லேடியையும் புடிச்சிடுறாங்க, விசாரிக்கிறதுக்காக கூட்டு போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல நிறைய பொண்ணுங்க கடத்தப்பட்டிருக்காங்க. அந்த பொண்ணுங்க எல்லாம் ரிலீஸ் பண்றதுக்கு ஜின்லாயோட ஆளுங்க போயிட்டு இருக்க. அந்த கூட்டத்துல நம்ம ஹீரோயின் ஷென்பாவும் இருக்கா. ஷென்பா யோசிச்சு பாத்துட்டு இருக்கா, பயப்படுற மாதிரி பயந்த பொண்ணு மாதிரி நடிச்சு அவளை கிட்னாப் பண்ண வரவங்கள ஒரு 2-3 பேரை இவளே ஆல்ரெடி கொண்டு போட்டிருக்கா. அதுக்கப்புறம் இவளே வாலண்டியரா மாட்டி என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா. இங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்றாங்க. அந்த ஒட்டுமொத்த பொண்ணுங்க கூட்டத்தையும் ஜின்லாய் கூப்பிடுறான். உங்களுக்கு யாருக்காவது காசு வேணும்னா எல்லாரும் இங்க காசு கேட்டு வாங்கிக்கோங்க, பத்திரமா உங்க வீடுங்களுக்கு திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். அந்த பொண்ணுங்களும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. போகும்போது ஷென்பா லைட்டா ஓர கண்ணால ஜின்லாய பாக்குறா. ஜின்லாயும் சரியா அவ பாக்குறது ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டு திரும்பி வேகமா பாக்க அவ அங்க இருந்து கிளம்பிடுறா. ஜின்லாய் அவளை பிடிக்கிற ரேஞ்சில பக்கத்துல ஓடிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஆளுங்க வந்துடுறாங்க. இங்க வந்து இத பாருங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஜின்லாய் அங்க போறான். சில பேர் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த பள்ளத்துல இருந்து ஏதோ பயங்கரமான நாத்தம் வேற வந்துட்டு இருக்கு. அது ஒருத்தர் தொட்டு பார்த்துட்டு இது எல்லாமே மக்கி போன பொணங்க, போனம் மக்கி போய் மண்ணோட மண்ணா போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜின்லாய் அந்த 2 பேரையும் கூட்டு வாங்கன்னு சொல்ல கான்ஸ்டபிள் அந்த லேடி 2 பேரும் வந்துடுறாங்க. கான்ஸ்டபிள் அவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி மேல எல்லா பழியையும் போட்டுருங்க. ஆனா நான் யாருன்னு தெரியும்ல, இங்க இந்த ஊரோட மினிஸ்டர் இருக்கார்ல, அந்த மினிஸ்டரோட துணை மனைவி என்னோட அக்கா. என் மேல அவருக்கு ரொம்ப பாசம் இருக்கு, அதனால நீங்க என்ன ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும், பாத்துக்கோங்க அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஜின்லாய் பாக்குறான். பக்கத்துல இருக்க ஆள்கிட்ட டக்குன்னு கையில இருந்து வாள் எடுத்து அந்த கான்ஸ்டபிள அங்கேயே போட்டு தள்ளிடுறான். அவன் கையிலேயே லேசா ஒரு கீரல் ஒண்ணு போட்டுக்கிறான். ஜின்லாயோட அசிஸ்டன்ஸே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. எவ்வளவு தைரியம் தான் எங்களே அட்டாக் பண்ண வந்திருப்ப, வேற வழி இல்லாம ஒன்ன கொல்ல வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமா சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன இங்க இருந்து கைத்தாங்களா கூட்டு போங்க, முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லாயும் அங்க இருந்து போயிட்டு இருக்கான். இவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், இவெல்லாம் ஒரு இன்ஸ்பெக்டரா அப்படின்னு இந்த ஊர் மக்கள் எல்லாம் காரி துப்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மறுபடியும் ஷென்பா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு அந்த குடும்பத்தோட பொண்ணு மாதிரி, ரொம்ப குடும்பத்தோட பொண்ணுங்க எப்போ எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி மாறிடுறா. அப்ப அங்க வர 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க, எவன் அந்த இன்ஸ்பெக்டர் ஜின்லாய் கொன்லாய்னு சொல்லிட்டு, அவனாலதான் நீங்களே போய் இந்த கேஸ முடிச்சிருப்பீங்க, யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, அவனால எல்லாமே தடைப்பட்டுருச்சு. நம்ம மலையில வேலை பாக்குற டீ விக்கிற பொண்ணுங்களெல்லாம், டீ பறிக்கிற பொண்ணுங்களெல்லாம் இவ்வளவு தைரியம் தான் கடத்திட்டு போயிருப்பாங்க. நீங்க பண்ண திட்டம் எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு, மாஸ்டர் மைண்ட் யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொல்றாங்க. பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்பா அங்க இருந்து வரா. இந்த ஷென்பாவோட குடும்பத்துல நிறைய பேர் இருப்பாங்கல்ல ஒரே ஃபேமிலில, அதுல ஒரு தம்பி இருக்கான் ஷாங் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் ஷென்பாவை பார்த்ததுமே நடுங்க ஆரம்பிக்கிறான். அக்கா நான் தப்பு பண்ணலக்கா, அது வந்து நீ எனக்கு வருவேன்னு எனக்கு தெரியாது, மெயின் வீட்ல இருந்து நீங்க வருவேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல ஷென்பா பாக்குறா. ஆல்ரெடி நானே ஒரு பனி சறுக்கல்ல மாட்டிக்கிட்டேன், அங்க இருந்து தப்பிச்சு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அப்போ இந்த தம்பி இருக்கான்ல, அவனோட வேலைக்காரங்கள்லாம் ஷென்பாவோட கால்ல விழுந்து சரண்டர் ஆகுறாங்க. இவர் தாமா அக்கௌண்ட்ல குழப்பம் ஏற்படுத்த சொன்னாரு, அவர் கையாடல் பண்ணிட்டாரு காசு, எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு சொல்ல வேகமா அந்த தம்பி அந்த ஆளுங்களெல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறான். பொய் சொல்லாதீங்க பொய் சொல்லாதீங்கன்னு. ஷென்பா பாத்துட்டே இருக்கா. நல்லா பலார் 4 அரை விட்டுட்டு இருக்கா. நீ எல்லாம் மனுஷனா, எல்லா வேலைக்காரங்களையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க, அந்த பள்ளத்தாக்க நீயே கிரியேட் பண்ணி எனக்கு அதுல ஆக்சிடென்ட் ஆச்சு, அதனால என் 2 வேலைக்காரங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க உயிர்லாம் உனக்கு உயிர் இல்ல, நீ எல்லாம் ஒரு கேவலமான பிரிவி, இதுக்கு மேல உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, போய் எல்லாம் நீ என்ன பண்ற, நம்ம முன்னோர்கள் கல்லறையில மண்டி போட்டுரு, அதுக்கப்புறமாவும் உனக்கு எந்த பதவி நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க இருந்து கிளம்பிடுறா. அப்ப இந்த பையனோட சொந்த அக்கா ஒரு இருப்பா போல, அவ அங்க வந்துடுறா. ஏண்டா அப்படி பண்ண, இவளதான் எல்லாரும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்கன்னு தெரியும்ல, இவ சொன்னதா இப்ப வேத வாக்குன்னு உனக்கு தெரியும்லன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த வீட்டு மேனேஜர் வராங்க. ஏற்கனவே ஷென்பா மேடம் தண்டனை கொடுத்துட்டாங்க, இதுக்கு மேல உங்களுக்கு எந்த பதவியும் கொடுக்கப்படாது, ஷென்பா மேடம் வாக்க யாரு மீறாங்களோ அவங்களுக்கு இந்த குடும்பத்துல இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப அந்த பையன் கதறி அழ ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் இந்த மினிஸ்டர் இருக்கார்ல, அந்த மினிஸ்டர் ஜின்லாய கூப்பிடுறாரு. அதே மாதிரி இந்த மினிஸ்டரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான், இவனோட ஒய்ஃபோட அண்ணன் தான் அந்த கான்ஸ்டபிளா. அந்த அசிஸ்டன்ட் மினிஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜின்லாய் போறான். அசிஸ்டன்ட் மினிஸ்டரை பார்த்து நீங்க எவ்வளவு லஞ்சம் வாங்கிருக்கீங்க அப்படின்னு எக்கச்சக்க கணக்கு சொல்றாருங்க அவரு. இந்த ஊர்லயே பாதி வீடு உங்களது தானா, அது அத்தனையும் ஏழை மக்களை மிரட்டி வாங்கினது தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதோ சொன்னாரு. இத ராஜா கிட்ட போய் சொல்லுவேன்னு சொன்னாரு. உங்க மான மரியாதையை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதாங்க அட்டாக் பண்ண வரும்போது கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி
சொல்ல, என் மேலேயே பழிய போட்டுறியா அப்படின்னு அந்த ஆளு கத்திட்டு இருக்கான். ஆனா அவனும் எக்கச்சக்கமா ஊழல் பண்ணிருக்காங்கிற ஒரே காரணத்தினால உன்னை என்ன பண்றேன் பாருடா அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி வெளியே போயிடுறான். சார் சாரி, நான் பண்ணது எனக்கு தப்பு மாதிரி தோணல அப்படின்னு ஜின்லாய் மினிஸ்டர் கிட்ட சொல்ல, நான் ஒன்னும் அதுக்காக கூப்பிடலப்பா, இந்த புக்கு கொடுத்த பாரு, என்ன ஒரு தத்துவங்கள் எழுதியிருக்காங்க, புக்கை படிச்சா கீழே வைக்கவே மனசு இல்ல, ஆனாலும் ஓனர் கிட்ட கொடுக்கணும்ல, அதுக்காக தான் கூப்பிட்டேன்னு சொல்ல, அது ஜஸ்ட் காப்பி, நான் கிரியேட் பண்ணது, நீங்களே வச்சு படிங்கன்னு சொல்ல, காப்பியா, காப்பி மாதிரியே தெரியல, ஒரிஜினல் மாதிரி இருக்கு, என்ன ஒரு திறமை உனக்கு, சரி சரிப்பா, ஆனா ஒன்னே ஒன்னு அட்வைஸ் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், எப்ப நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறோம் அப்படின்னு யாருக்கும் வாழ்க்கையில இடம் கொடுக்காம இருக்கோமோ அப்ப நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும், அதனால நீ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காத, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க தப்புகள்லாம் நடக்கதான் செய்யும், அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக பழகிக்கணும்பா அப்படின்னு சொல்ல, நீங்க சொல்றத நான் மனசுல வச்சுக்கிறேன், போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லாய் அங்க இருந்து கிளம்புறான். கிழட்டு பயலுக்கு வாய பாத்தியா, எவ்வளவு தைரியம் தான் நம்மளையே தப்பான வழியில போக சொல்லுவான், கிளம்புங்க அப்படின்னு வெளியே வந்து ஜின்லாய் கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த அசிஸ்டன்ட் மினிஸ்டர் என்னையே அசிங்கப்படுத்துறான் அந்த ஜின்லாய், ராஜா இங்க அனுப்பி வச்சுட்டாருன்னா என்ன பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்கானா, அந்த கேஸ் இருக்குல்ல அதை இவன் தலையில கட்டுங்கன்னு சொல்ல, உடனே அசிஸ்டன்ட்டும் அங்க இருந்து சிரிச்சுட்டே கிளம்புறான். இங்க நம்ம ஷண்பாவோட பாட்டி காட்டுறாங்க. பாட்டி தான் இப்போ ஒட்டு மொத்தமா பொறுப்பை கையில வச்சிட்டு இருக்காங்க. ஷென்பாவோட ஃபேமிலில அவளுக்கு நிறைய சிஸ்டர்ஸ் இருக்காங்க, வேற வேற ஒய்ஃப்க்கு பிறந்தவங்க, அப்புறம் நிறைய பேர் இந்த பசங்க எல்லாம் கூட இருக்காங்க. அவங்க எல்லாம் ஷென்பாவை பாக்கணும் அப்படின்னு அங்கேயே வெயிட் பண்றாங்க. ஷென்பா உள்ள வரா, மேடம் பாத்துட்டீங்கல்ல, எல்லாம் எந்த போங்கன்னு பாட்டி சொல்ல, பசங்க எல்லாம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு தான் மரியாதை போல. ஷென்பா வந்து பாட்டி கிட்ட உட்கார்றா. ஷென்பாவோட கசின் ஒரு பொண்ணு இருக்கா, இவ பேரு சீச்சி. சீச்சிக்கு ஷென்பானா ரொம்ப பிடிக்கும் போல. ஆளுங்களையும் மூஞ்சியையும் பாரு, இவனுக்கு எங்க அக்கா ஷென்பா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசிட்டு இருக்கா. ஷென்பாக்கு அடுத்தடுத்து இந்த வீட்லயே வந்துட்டு ஷென்பா ஃபர்ஸ்ட் டாட்டர், செகண்ட் டாட்டர், தேர்ட் டாட்டர், ஃபோர்த் டாட்டர்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி சீக்கிரட்ட மனசுல வச்சுக்கிட்ட மாதிரியே இருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் டீ ஒரு பொண்ணு ரெடி பண்றா. செகண்ட் டாட்டர் வேகமா பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, ஸ்பெஷல் டீ ரெடி பண்ணிருக்கேன், குடிச்சு பாருங்கன்னு சொல்ல பாட்டி குடிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம ஷென்பா ஒரு நல்ல டீ எடுக்கிறதுக்காக போனா, ஆனா அப்பன்னு பார்த்தா வந்து அட்டாக்ல மாட்டிக்கிட்டதால அவளால அந்த டீயை எடுத்துட்டு வர முடியல. இப்போ நம்ம வீட்டுக்கு முக்கியமான கெஸ்ட் எல்லாம் வர போறாங்க. அப்போ அந்த டீயை சர்வ் பண்ண முடியலன்னா நம்மள பார்த்து எல்லாரும் என்ன நினைப்பாங்க, 400 வருஷமா அந்த பாரம்பரியம் இப்ப கெட்டு போன மாதிரி ஆயிடாதா அப்படின்னு மத்தவங்க எல்லாம் ஷென்பாவை குத்தி காட்டுற மாதிரி பேசுறாங்க. சீச்சி மட்டும் பாக்குறா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அக்கா உயிரோட வந்ததே பெரிய விஷயம், இந்த நேரத்துல மத்த ஏதாவது வந்தா என்ன வராட்டி என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷென்பா அந்த டீயை கையில எடுத்து அதை மோந்து பார்த்துட்டு, மழை பெய்யும் போது டீ இலைய பறிச்சிருக்காங்க, அப்படி பறிச்சதால இந்த டீயோட டேஸ்டே கெட்டு போச்சு அப்படின்னு அதை மோந்து பார்த்தே சொல்லிடுறா. ஆமா, மழை பெய்யும் போது பறிச்சது டீல தெரியுது அப்படின்னு பாட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அங்க இருக்கிற இந்த ஒரு பொண்ணு டீ போட்டு கொண்டு வந்தால, அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணை பார்க்க ஒரு பொண்ணு கியூட்டா நின்னுட்டு இருக்கா. இந்த பொண்ணு தான் 4th பொண்ணா அந்த குடும்பத்துக்கு. சாரி பரவாயில்ல விடுங்க, இப்ப என்னாச்சு, டீயை இன்னொரு தடவை சரி பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு இவ மட்டும் தான் கொஞ்சம் கியூட்டாவே பேச ஆரம்பிக்கிறா. ஆனா ஷென்பா வந்துட்டு உள்ள வாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்றா. உடனே நிறைய பேர் உள்ள வராங்க. ஆளுக்கு ஒரு டீ கப் கொண்டு வராங்க. இங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே டீயை சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷென்பாவோட இருக்கிற எல்லாரும் அதை குடிச்சு பாக்குறாங்க. பாட்டி பாக்குறாங்க, இப்படி ஒரு பெட்டரான டீயை, பெஸ்டான டீயை நான் பார்த்ததே இல்ல, நம்ம குடும்பத்து பேரை காப்பாத்துறதுக்காகவே தான் நீ வந்திருப்ப போல, ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதுல ஷென்பாவோட அந்த கூட இருக்கிற சிஸ்டர்ஸ்க்கு எல்லாம் செம்ம வயிற்றுச்சலா இருக்கு. ஷென்பாவும் சீச்சியும் அங்க இருந்து கிளம்புறாங்க. மத்த சிஸ்டர்ஸும் பின்னாடியே வராங்க. இருந்தாலும் அந்த டீயை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாவே இந்த கியூட்டா ஒரு பொண்ணு இருந்தால, நல்லா வாயில விஷம் வச்ச மாதிரி நறுக்கு நறுக்குன்னு பேச ஆரம்பிக்க சீச்சி பாக்குறா. அக்கா உயிர் மேல உனக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த கியூட்டா பேசின பொண்ணு நக்கலா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. பின்னாடியே ஒரு பொண்ணு நிக்கிறா, யுன்ஷு, அவ பேரு 4th டாட்டர். நானும் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு பயந்துட்டே அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. ஷென்பாவை பார்த்துட்டு சீச்சி, அக்கா எவ்வளவு வந்து விஷம் வச்சிருக்காளுங்க பாரு, இவங்க எல்லாம் வந்துட்டு நம்ம எல்லாம் ஒரே குடும்பம்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா அப்படின்னு கேட்க, அவங்க அப்படிதான், அதை பத்தி கண்டுக்க வேணாம், வா இங்க இருந்து போலாம் அப்படின்னு அங்க இருந்து ஷென்பா கிளம்பி போயிடுறா. பாட்டி பாத்துட்டு இருக்காங்க. இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தல, ஷென்பா இந்த இடத்துக்கே தலைவியாக போறவ, அவளுக்கு எந்த அளவுக்கு ரெசிலியன்ஸ் இருக்குன்னு நான் பாக்கணும். ஆபத்தான காலங்கள்ல இன்னொவ கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு, இன்னொவளை வந்து ஸ்பெஷலாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்துக்கே தலைவியாகிற சக்தி இன்னும் அவளுக்கு முழுசா வந்து சேரல அப்படின்னு. இங்க ஒரு பொண்ணு கியூட்டா இருந்தா இன்னொரு பொண்ணு டீ போட்டு கொடுத்தால, அந்த 2 பொண்ணுங்களும் இன்னொரு பொண்ணு கூட்டு வராங்க. ஏண்டி, மழையில வந்து நனைஞ்ச டீ தூளை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், ஆனா அதை கூட கண்டுபிடிக்காம உனக்கு என்ன வேலை, உனக்கு என்ன பண்ற பாருன்னு இந்த கியூட்டா இருக்க பொண்ணு இந்த பொண்ணு அடிக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கா. பக்கத்துல இருக்க பொண்ணு பாக்குறா, வேண்டாம் சைலண்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம வீட்டுக்கு பொண்ணுங்களை எல்லாம் பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வரத்துக்கு இருக்காங்க, ஆனா இருக்கிறதுலே பெஸ்ட் மாப்பிள்ளை யாரோ அவனை தான் ஷென்பாக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க பாட்டி. அதுல கூட நமக்கு மிச்சம் இருக்கிற ஆளுங்கள்ல பொறுக்கிக்கணுமா, ஏன் அந்த மாதிரி
மாதிரிதான் நமக்கு நடக்கணுமா என்ன, அந்த அளவுக்கு நம்ம மட்டமா போயிட்டோமா என்னன்னு இந்த பொண்ணுங்க 2 பேரும் சேர்ந்து கொடூரமா திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஜின்லாய் கிட்ட அசிஸ்டன்ட் வந்துடுறான். என்ன நடந்துச்சு கேட்டீங்களா, அநியாயமா இருக்கு, நம்ம தலையில ஒரு கேஸ கட்டியிருக்காங்க. இந்த ஊர்ல இருக்கிற 2 பெரிய குடும்பம், அந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணுக்கும் அந்த மாப்பிளைக்கும் சண்டை வந்திருக்கு. ரொம்ப வருஷமாவே நடந்துட்டு இருக்கு. ஒரு தடவை அந்த பொண்ணு சண்டையில கோச்சிட்டு வெளியே போயிருக்கா. பொண்ணு என்ன ஆனானே தெரியல. ஏதோ ஒரு பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறமா. இந்த பாடி தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டாக்டர் கூட சொல்லிருக்காங்க. ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆதாரம் எதுவும் இல்லாததால ஹஸ்பண்ட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 2 குடும்பத்துக்கும் மாறி மாறி சண்டை நடந்துட்டே இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த எலும்பு எதுவுமே வந்துட்டு முழுசா கிடைக்கல. அதை வச்சது ஆனா போனானே கண்டுபிடிக்க முடியாது. எப்படி இப்படி கண்டுபிடிக்க முடியும்னு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஹஸ்பண்ட கூட்டு போய் மறுபடியும் ஜெயில போட்டிருக்காங்க. அவமானத்திலையும் டார்ச்சராலையும் அந்த ஆளுக்கு ஜெயில பைத்தியமே பிடிச்சிருக்கு. இது வந்து ரொம்ப அநியாயம் அப்படின்னு ரத்தத்திலேயே எழுதி வச்சிருக்காங்கிறது இந்த கேஸ்ல எதுவுமே கிடையாது. இந்த ஷன்பா ஃபேமிலி இருக்காங்கல்ல, அந்த வீட்டுக்கு போறேன்னு போயிட்டு தான் அந்த ஒய்ஃப் காணாம போயிருக்கா. அதனால அந்த குடும்பமும் இதுல ஈடுபட்டு இருக்குங்கிறதால இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த கேஸ் ஒன்னும் அவ்வளவு கஷ்டம் கிடையாது, ஈஸி தான், பாத்துக்கலாம் அப்படின்னு ஜின்லாய் சொல்றான். இந்த கேஸ் பத்தி நான் விசாரிக்கணும், அதுக்கு அந்த ஷன்பா இருக்கால அவளையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். அதெல்லாம் சரிப்பட்டு வராது, ரொம்ப பெரிய விஷயம் மத்தவங்க சொல்றாங்க. ஆனா அடுத்த நாளே கிளம்பி ஜின்லாய் நம்ம ஷென்பாவோட வீட்டுக்கு போயிடுறான். அன்னைக்குதான் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஊர்வலமா வராங்கிறதால அந்த வீடே கூட்டமா இருக்கு. அவங்க இங்க வந்தே ஆகணும். ஷென்பாவை நான் பாத்துட்டு தான் இங்க இருந்து போவேன் அப்படின்னு வாசல்லையே ஜின்லாய் நின்னுறான் அவன் ஆளுங்களோட. ஷென்பா கிட்ட அங்க சுயம்பரத்துக்காக மாப்பிள்ளை போட்டோவெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. எல்லா பொண்ணுங்களையும் உட்கார வச்சு சீச்சி நிக்கிறா. இந்த பையனுக்கு கண்ணு குட்டியா இருக்கு, இந்த பையனுக்கு தலை பெருசா இருக்கு, குதிரைக்கே இவனோட தலை சின்னதா தான் இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களை பார்த்தும் கலாய்க்க ஆரம்பிக்கிறா. பாட்டி பாத்துட்டே இருக்காங்க. என்னடி இது, எல்லாரையும் குறை சொல்லிட்டே இருக்க, எனக்கும் எந்த பையனையுமே பிடிக்கல. ஒவ்வொரு தடவையும் நம்ம குடும்பத்துக்கு நல்ல மாப்பிள்ளைங்களை தான் நம்ம தேடுறோம். போன தடவை பார்த்த மாப்பிள்ளை என்ன ஆச்சுன்னு தெரியும்ல அப்படின்னு பாட்டி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் உள்ள ஓடி வரான். இந்த ஊரோட இன்ஸ்பெக்டர் இங்க வந்திருக்காரு, இந்த மாதிரி கேஸ் விஷயமா பாத்துட்டு போகணுமா அப்படின்னு சொல்ல ஷன்பா பாக்குறா. இப்ப நம்ம கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கோம் தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேரு, கண்டிப்பா அது நடக்கிறது கூட மாட்டேன், அவர் என்ன விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வெளியே இருக்கிற ஊர் மக்களும் இது ஒருவேளை இந்த குடும்பமும் அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருப்பாங்களோ, கொலைக்கும் இதுக்கும் இருந்தா சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லும் போதே ஜின்லா கிட்ட உங்களை கவர்னர் கூப்பிடுறாரு அப்படின்னு தகவல் வருது. இந்த கேஸ விசாரிக்க கூடாதுன்னு ஷன்பா பண்ண வேலைன்னு அவனுக்கும் நல்லா தெரியுது. கவர்னரை பாக்குறதுக்கு கிளம்பி போயிடுறான். வீட்டு வாசல்ல நிறைய பேர் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்தவங்க இல்ல அப்படி பண்ணக்கூடாதுன்னு போராட்டம் பண்றாங்க. கவர்னர் பாக்குறான், என்ன பண்ணி வச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லாய பார்த்து, இங்க பாரு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்பான்சர் பண்றதே ஷன்பாவோட குடும்பம் தான். இப்ப அந்த குடும்பத்து மேல நீ கேஸ் போட்டேன்னு அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படுமோன்னு அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் இங்க கிளம்பி வந்துட்டாங்க. உன்னால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்லாய பத்தி கேவலமா பேசிட்டு இருக்காங்க. ஜின்லாய் பாக்குறான், நேரா போயிட்டு அந்த மினிஸ்டர் பக்கத்துலயே உட்காந்துக்கிறான். யோ என்னையா பண்ற அப்படின்னு அவங்க 2 பேரும் கேட்க கையில ஒரு ராஜ உத்தரவு எடுக்கிறான். அதை பார்த்ததும் இந்த 2 பேரும் டக்குன்னு போய் கால்ல விழுந்துட்டு ராஜ உத்தரவை ஏத்துக்க ரெடியா இருக்கேன்னு சொல்ல, ஜின்லாய ஒரு சாதாரண போலீஸா மத்த அத்தனை பேருக்கும் ஓகே சொல்ற போலீஸா நாங்க அனுப்பல, அவன் ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கான், அவன் எது சொன்னாலும் யாரும் மறுப்பு சொல்லக்கூடாது, அது ஏன் வாக்கு மாதிரி அத்தனை பேரும் இதை கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா உத்தரவுல இருக்கு. இந்த 2 பேரும் பயந்து போயிடுறாங்க. ஜின்லாய்க்கு அடுத்து ஒரு லெட்டர் ஒண்ணு வருது. பார்த்து கவனம் அப்படின்னு அதுல எழுதி இருக்கு. ஏதோ எனக்கு பத்தி பிரச்சனை பண்ணிருப்பாங்க போல கேபிட்டல் சிட்டில, அதனால எனக்கு முக்கியமான ஆளு இந்த லெட்டர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. சரி ஓகே, இன்னைக்கே இந்த பாடியை வந்துட்டு நான் செக் பண்ணணும், டாக்டர் வந்துட்டாரா அப்படின்னு கேட்டுட்டே பல்லக்குல ஏறி ஜின்லாய் கிளம்பிட்டு இருக்கான். எல்லாம் வந்தாச்சு, நடுராத்திரியில அவனை கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஜின்லாய்க்கு திடீர்னு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. டக்குன்னு பல்லக்குல இருந்து கீழவே விழுந்துடுறான், ரத்தமா துப்புறான். சுத்தி இருந்த அத்தனை ஆளுங்களும், ஏன்பா தொடக்கூடாத இடத்துல எதுக்காக கைய வைக்கிற, இப்ப என்ன ஆச்சு பாத்தியா உன் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. ஜின்லாய் குடிச்ச டீல பக்கத்துல இந்த வேலைக்கார பையன் எதையோ கலந்துருப்பான் போல. இங்க இருந்து ஜின்லாய் ஓடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. கிட்ட இருந்து தப்பிச்சு உயிர் பொழைக்கிறதுக்காக மலை உச்சிக்கு வந்துடுறான். என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. எல்லாரும் அவனை அட்டாக் பண்றாங்க. கரெக்டா அப்பதான் ஷன்பா அவர் 2 வேலைக்கார பொண்ணுங்களோட பக்கத்து இடத்துக்கு டிராவல் ஆகி போயிட்டு இருக்கா. உங்ககிட்ட வேலையை காட்ட முடியுமா, வந்த இன்ஸ்பெக்டர் தோத்து போயிட்டான் அப்படின்னு. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஜின்லாய் மலை உச்சியில இருந்து கீழே விழுந்துடுறான். அங்க நம்ம ஷென்பாவோட வண்டி நிக்குது. ஷென்பா வேலைக்கார பொண்ணுங்களோட பக்கத்துல வந்து பாக்குறா. ஜின்லாய் கண்ணுக்கு ஷென்பா வரது மட்டும் தான் அப்படியே தெரிஞ்சுட்டே இருக்கு. பாத்துட்டு ஷென்பா, இந்த மாதிரி நிறைய பேர் இப்படிதான் வேலை பார்ப்பாங்க, கொலைக்காரனா கூட இருக்கலாம், அவன் உடம்புல நிறைய அடி இருக்கு பாரு, சோ இவனை தூக்கி போட்டு புதைச்சிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம், வாங்க போலாம் அப்படின்னு ஷென்பா கிளம்புறா. ஆனா அவளை திரும்ப விடாம ஜின்லாய் அவளோட சட்டையை புடிச்சு இழுக்கிறான். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் நம்ம ஷென்பா அவன் முகத்தை பாக்குறா. இந்த பையன் தானே நம்மள அன்னைக்கு காப்பாத்துனது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, சரி ஓகே இவனை கூட்டு வண்டியில ஏத்துங்க, இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கீழே பாக்குறா. ஜின்லாயோட ஒரு ரிங்கு கீழே விழுந்து கிடக்கு. அந்த ரிங்க எடுத்து இது இவனோடது போல அப்படின்னு கையில வச்சுக்கிறா. இங்க ஜின்லாய்க்கு அவனோட கனவு உலகத்துல குட்டி பையனா தண்ணிக்குள்ள தத்தளிச்சிட்டு இருந்த அவனை யாரோ கை கொடுத்து காப்பாத்துறாங்க. மேல வந்து பார்த்தா ஷென்பா நிக்கிறா. இந்த பொண்ணு
பொண்ணு தான் என்ன காப்பாத்துனது அப்படின்னு ஜுன்லாய் யோசிக்கிறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. தொடர்ந்து என்ன ஆக போகுது அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.